கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறோம் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். அவனுடைய அவசர ஆலோசனை கூட்டமானது இந்த தினம் சென்னை பனையூரில் நடந்து முடிந்திருக்கிறது. கூட்டத்தினுடைய முடிவில் விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒருத்தர் விடாமல் அங்கே வரணும், அதே மாதிரி மே 4ஆம் தேதி வெற்றி பெறக்கூடிய நபர்கள்லாம் அங்கே பனையூருக்கு வந்தே ஆகணும். நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்தே அந்த மாதிரியான ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில் பார்த்தோம்னா ஆதவர்ஜன் அவர்கள் கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பிஎல்ஓ இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, எங்ககிட்ட பாருங்க நாங்கள் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம்னு இந்த மே 4ஆம் தேதி நிரூபிப்போம். அதே மாதிரி திமுக போன்ற கட்சிகள் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால தாவேக தலைவர் பல்வேறு ஆலோசனை வழங்குன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜய்க்கும் தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகளுக்கும் தாவேகா கட்சிக்காரங்களுக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் இந்த விஜய் ரசிகனுக்கு அணில் குஞ்சுகள் இருக்காங்களே, இவங்க எல்லாருக்குமே எப்படிதான் அந்த நம்பிக்கை வருதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா தூக்கத்துல கனவு கண்டா கூட நம்ம இந்த மாதிரிலாம் கனவு காண மாட்டோம், எச்சரிக்கையா தான் இருப்போம். ஆனா இவங்க இவ்வளவு கான்பிடன்ஸா நம்ம ஆட்சி அமைச்சு டக்குன்னு என்னமோ அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம விஜய் முதலமைச்சராக போற மாதிரி, தாவேகாவை சேர்ந்தவங்க எல்லாம் கேபினெட் மினிஸ்டராக போற மாதிரி, 200 தொகுதிகளுக்குள்ள தாவேகா ஜெயிச்சு தாவேகா எம்எல்ஏவே 200 பேர் வர போற மாதிரி, நேரு ஸ்டேடியத்துல பதவி ஏற்க போற மாதிரி, உடனே கோட்டைக்கு போய் கையெழுத்து போடுற மாதிரி, ஜார்ஜ் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செக்ரட்டரியேட்டுக்கு முதலமைச்சர் விஜய் போற மாதிரி அவ்வளவு கனவு கண்டுறாங்க. நமக்கே ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க பண்ற ஒண்ணுமே. இப்ப இந்த அவசர கூட்டத்தை ஆளுங்கட்சி திமுக கூட போடல, அதிமுக போடல, எடப்பாடி பழனிசாமி போடல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் போடல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடல. ஆனா விஜய் பயங்கரமா கூட்டுறாரு. பனையூர் வர்றாரு. சைமனை போடல, சைமன் முடிஞ்சு கதை. சைமன் செபஸ்டியன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமாதி இந்த எலெக்ஷனோட குளிதோண்டி போஸ்டாங்க நாம் தமிழர் கட்சியை. அவங்களை பத்தி இனிமேல் பேச வேண்டாம், அவங்க ரேஸ்லேயே கிடையாது. இப்ப நமக்கு என்னன்னா விஜய் பண்ற ஒண்ணு நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நீலாங்கர்ல இருந்து கிளம்புறாப்புல, டக்குன்னு பனையூர் போறாப்புல, அவசர கூட்டம் 214 பேர் தொகுதியிலிருந்து போயிருக்கான், தமிழ்நாடு முழுக்க போயிருக்கான். தோழர் புதுச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. இது சடனா கூட்டது கிடையாது, இது முன்கூட்டியே பிளான் பண்ணி நேத்து அறிவிச்சு இன்னைக்கு ஓவர் நைட் போயிருக்காங்க. எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க இருந்து போயிருக்கான், புதுச்சேரியில இருந்து போயிருக்கான். இன்னைக்கு இந்த செங்கோட்டையெல்லாம் பேசுறதெல்லாம் நமக்கு கேவலமா இருக்கு. நமக்கு இதெல்லாம் என்ன அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, எக்ஸ்பீரியன்ஸ் மயிறு ஈருன்றாங்க. இந்த 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று ரஷ்ய புரட்சி பார்த்திருப்பீங்க, கியூபா புரட்சி பார்த்திருப்பீங்க, வெண்மை புரட்சி, பச்சை புரட்சி, வெள்ளை புரட்சி, எல்லா புரட்சி, சிவப்பு புரட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க. உலக நாட்டுல எல்லா புரட்சியும் பார்த்த நீங்க மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டுல விசில் புரட்சியை பார்க்க போறீங்கன்னு சொல்லி இந்த செங்கோட்டையை பேசிட்டு இருக்காரு. அசிங்கமா இருக்கு அந்த நினைச்சா. நமக்கு இதெல்லாம் என்ன சீனியர் லீடரு, என்ன அனுபவம் இந்த ஆளுக்கு இருக்குது? யோசிக்க வேணாமா? ஒரு குழந்தை கூட அது கூட தெரியும் விஜய் ஆட்சி அமைக்க போறதில்ல, தாவேகா ஜெயிக்க போறதில்ல, அறுதி பெரும்பான்மை சிங்கிள் மெஜாரிட்டி எனக்கு வராதுன்றது குழந்தைக்கே தெரியும். அப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதன் மூலமா விஜய் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு, ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகள், விஜய் ரசிகைங்க, தாவேகா தக்கூரிங்க, இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், இந்த டீனேஜ் பசங்களை ஃபுல்லா விஜய் இந்த 80s கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, 80s கிட்ஸ், 60s கிட்ஸ் எல்லாம் விஜய் தவறான ஹைப்பை கிரியேட் பண்ணி அவங்க மன உளைச்சல் ஏற்படுத்தி மனமுடைய வைக்க போறாரு. ரிசல்ட் எதிராக தான் வரப்போகுது, தோக்க தான் போறாங்க. விஜயே ஜெயிப்பாருன்ற சந்தேகம் தான் 2 தொகுதியும். பெரம்பூர் கிழக்குலையும் பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் விஜயே ஜெயிப்பாருன்றதுக்கு சந்தேகமா இருக்குங்க. அப்ப விஜய் இப்படி ஹைப்பை கிரியேட் பண்ணி பல பேர் சூசைட் பண்ணி சாக போறாங்க, பல பேர் கொலை பண்ணிக்க போறாங்க, பல பேர் தூக்கில தொங்க போறாங்க, பல பேர் கொலை பண்ணி சாக போறாங்க, பல பேர் வன்முறையை கட்டவில் தொட போறாரு விஜய். தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகள் வன்முறையை கிளர்ச்சி ஏற்பட போகுது தமிழ்நாட்டில். எலெக்ஷன் அந்த ரிசல்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கலவரம் பண்ண போறேன், கவுண்டிங் பூத்தை போய் உடைக்க போறேன், இவிஎம் மிஷினை போய் உடைக்க போறாங்க, பெரிய கலவரம் பண்ண போறாங்க. அது மாதிரி நல்லா தெரியுது எனக்கு. அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல, அப்படிதான் தெரியுது நடக்கலாம் பார்த்தா. ஏன்னா விஜய் இப்ப அவசரமா கூட்டத்தை எல்லாம் லைவ்ல வேற போயிட்டு இருக்கு, எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். டீனேஜ் பசங்க எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 18 வயசு பையன், 20-30 வயசு எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. வயசு பசங்க ஃபுல்லா 20-20s ஃபுல்லா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேராபத் தோழர், இது வேற மாதிரி போய் முடிய போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, திமுக 200+ சொல்லும் போது தாவேகா அவங்க சொல்றதுனால தப்பு இல்ல, பல நபர்கள் அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. தோழர் நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்பதான் வாக்கரசியலுக்கே இப்பதான் வந்திருக்க, எப்படி உனக்கு 200+ ஒன்றும் புரியல. முதல்ல எத்தனை % ஓட்டு நீ வாங்க போற? 50% ஓட்டு வாங்க போற, எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆக போதா உனக்கு? சாதாரண விஷயம் கிடையாது தோழர். நீங்க ஒரு 10% ஓட்டு வாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அது சீட்டா கன்வெர்ட் ஆகணும்ல. 10% சரி, 50% ஓட்டு வாங்கிட்ட, சீட்டா மாறணும்ல. 200 சீட்டா மாறிடுமா அது தமிழ்நாடு முழுக்க? அவ்வளவு எழுச்சியா என்ன புரட்சியா நடக்க போகுது தமிழ்நாட்டுல? நான் கேட்கிறேன். அதுல விஜய் தமிழ் சமூகத்தை ஏமாத்துறாரு, தமிழர்களை ஏமாத்துறாரு, தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள்
அனைவரையும் விஜய் ஏமாத்துறாரு. இது ஒரு பேராபத்தான அரசியல் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இது வேற மாதிரி போய் முடிய போகுது. பல பேர் வாழ்க்கை நாசமா போகுது. தமிழ்நாட்டு அதான் நடக்க போகுது. ஓகே, ஆலோசனை பேசுற பேச்செல்லாம் பார்த்தா கேவலமா இருக்கு. நமக்கு ஆலோசனை பேசுற பேச்சை கேளுங்க. பிஎல்ஓ இருக்காங்க எல்லாம் பூத்துல எங்களுக்கு அவ்வளவு பேர் ஆள் இருக்காங்க. என்ன நீ போன 2021 68,000 பூத்து, இந்த தேர்தல் 75,000 பூத்து. 75,000 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. எப்பா அவ்வளவு லட்சம் பேரா உங்களுக்கு இருக்காங்க பூத் ஒர்க்கர். நான் கேட்கிறேன் பிஎல்ஓ 12 மணி வரைக்கும் காத்திருந்தாங்க எங்களுடைய தொண்டர்கள். அதான் தாவேகாவுடைய பலமான ஒரு கருத்து. தொண்டர் எத்தனை பேர் இருக்காங்க முதல்ல உனக்கு? 1 கோடி பேர், 2-3 கோடி பேர் இருக்கானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 2-3 கோடி பேர் தொண்டர் இருக்கானா? எந்த ரசிகர் இருக்காங்களா விஜய்க்கு? ரசிகர் இல்லாத ரசிகனே 3 கோடி பேர் இருக்கானா நான் கேட்கிறேன். அப்ப அஜித்துக்குலாம் ரசிகரே இல்லையா? ரஜினி, கமல்ஹாசன், நீங்க பழைய நடிகரை கூட விடுங்க. தனுஷ், அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதிக்குலாம் ரசிகரே இல்லையா? உனக்கு மட்டும் தான் தமிழ்நாடு முழுக்க ரசிகர் இருக்கானா? உடனே மத்தவனை விட அஜித் ரசிகரோட நீ பெரியவனா? நான் கேட்கிறேன் தானே. 3 கோடி பேர் ரசிகர் இருக்காங்க. ஒரு 1 கோடி பேர் ரசிகர் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. இவர் பேசுறத பார்த்தா தமிழ்நாடே ரசிகர் தான் பேசிட்டு இருக்காங்க இவங்க. விஜய் ஒரு பேராபத்து உருவாக்கிட்டு இருக்காரு. இது ஒரு கலவர சூழலுக்கு தள்ளப்போகுது. அது இப்ப கூட ஆதரவு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா செங்கோட்டையன் சொன்னார் பாத்தீங்களா? நேபாள் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி, இலங்கை மாதிரி புரட்சி நடக்கும்ன்ற என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப கலவரம் பண்ண போறீங்களா நீங்க? இல்ல, அந்த புரட்சி வேற இல்ல. அவங்க அப்படி இல்ல. அது எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துற? ஜென்சிங் தானே எனக்கு ட்விட் போட்டேன். ஆதவர்ஜுனா போட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எங்க டெல்லியில, நேபாள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நீ பேசுற எல்லாத்தையும் நீ நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வரலன்னா கலவரம் பண்ணுவோம். அதான் நீங்க பிளான். ஓப்பனா நான் சொல்றேன். தமிழ்நாடு டிஜிபி, எலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே தயவுசெய்து ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. பெரிய கலவரம் பண்ண போறாங்க. தாவேகா அணில் குஞ்சுகள் தற்கூரிகள். விஜய் ரசிகன் பெரிய கலவரம் பண்ணுவேன். மே 4ஆம் தேதி நடக்க போகுது. அது இலவு நாளா கருப்பு நாளா மாறப்போகுது. ரத்த நாளா நடப்போகுது. ரத்தாறு ஓட போகுது தமிழ்நாட்டுல. அதான் அதுக்குதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது பல பேர் புரிய மாட்டேங்குது. இது வேற மாதிரி போய் முடிய போகுது. அதுக்கு தான் அவங்க எல்லா பிளான் பண்றாங்க. தோழர், வாய்ப்பே இல்லை தோழர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்ல வாய்ப்பு இல்ல. 50% ஓட்டு வாங்கினா 200 மேல வர முடியும். 50 கூட 35-47 வாங்கினா 200 தொகுதிக்கு மேல வர முடியும். 37 to 40 வாங்கிடுவார் அவரு விஜய். நான் கேட்கிறேன், இது பேராபத்தான அரசியல் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. பல தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், ஜென்சி கிட்ஸோட உயிர்ல விளையாடுறாரு விஜய். ஓப்பனா நான் சொல்றேன். இல்ல, அது நம்ம சாதாரணமா அப்படியே சொல்லிட்டு போக முடியாது. அவங்கள ஒரு ஆலோசனை கூட்டம் நம்ம இந்த அளவுக்கு அப்படி போறது தப்பா தானே இருக்குன்னு பாருங்க. என்னது இது ஒரு ஆலோசனை கூட்டம் தானே தோழர். இது யாருமே பண்ணலை தோழர். ஆலோசனை கூட்டம் இந்திய வரலாற்றுல எவனும் பண்ண மாட்டான் தோழர். மோடி, அமித்ஷா பண்ண மாட்டாங்க. பாஜக, RSS பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. எதுக்கு அப்படின்னா ஆலோசனை கூட்டம் திடீர்னு எல்லாரையும் கூட்டுற நீ 214 பேர் என்ன? நீ என்ன திருப்பாச்சி பண்ண கிளைமேக்ஸ் நினைச்சியா? சனிய சக்கடையா நீ? இந்த சனிய சக்கடை கிளைமேக்ஸ் கூட்டுவேன், ஒரு ரவுடியில ஃபுல்லா கூட்டுவேன். அந்த மாதிரி கூட்டிட்டு இருக்கேன் அவன் வீட்டுல பனையூர்ல. நான் கேட்கிறேன், அப்படியே அதே மாதிரிதான் பண்றாரு அவரு. அது இன்னொன்னு பாருங்க, மே 4 தேர்தல் முடிவு வரும்போது வெற்றி பெறும் நம்முடைய தாவேகா வேட்பாளர்கள் அனைவரும், அதை என்ன அனைவரும் என்ன பிளான் பண்ணிட்டியா நீ? எல்லாம் ஜெயிக்க போறீங்கன்னு. தாவேகா வேட்பாளர் அனைவரும் இரவு எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கு வந்துருக்கேன்னா என்ன ரசிகம் மேல பயம், நம்பிக்கை இல்லையா உனக்கு? பயப்படுறியா ரசிகனை பார்த்து? தாவேகா கட்சிக்காரனை பார்த்து பயப்படுறியா? நம்பிக்கை இல்லையா தாவேகா கட்சிக்காரன் மேல? என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரும் உங்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. நீங்க குதிரை பேரத்துக்கு துணை போயிருவீங்க, கோடிகள் கொடுத்தா விலை போயிருவீங்க. யாரும் ஜெயிச்சவன் எவனும் வீட்டுல இருக்கக்கூடாது, தொகுதியில இருக்கக்கூடாது. நேரா என் வீட்டுக்குள்ள என் ரூம்குள்ள, என் கிச்சன் பாத்ரூம்குள்ள இருக்குன்னு பேசுறாரு அவர். அதான் சொல்றாரு அவர். வெற்றியை பகிர்ந்துக்காக கூப்பிடுறேன். வெற்றியை பகிர்றது கிடையாது சொல்றாரு. என்ன அது? திமுக அந்த மாதிரி சொல்லலையே, அதிமுக அந்த மாதிரி சொல்லலையே. தான் தொண்டனை நம்புறாங்க, கட்சிக்காரன் நம்புறாங்கல்ல. நீ உன் ரசிகன் கட்சிக்காரன் நம்ப மாட்டியா? அப்ப உதவி ஜெயிக்கிறியான்னு பாப்போம். இவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்ப்பா, எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருங்க. இங்க கிட்ட போயிட்டீங்கன்னா காசை கொடுத்து பல கோடியை கொடுத்து பேசிடுவாங்க. திமுகவும், அதிமுகவும், பாஜகவும், RSSம். நீயே பாஜக, RSS பி டீம் தான் விஜய், தாவேகா. அவன் பேச மாட்டான். ஆனா என்ன சொல்றேன்னா, அப்ப என்ன சொல்ல வர்றாரு? என் வீட்டுக்குள்ளே வந்துருங்க, டக்குன்னு போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோன்றாரா? யோசிச்சு பாருங்க. இந்த அதிக பிரசங்கித்தனமான பேச்சை யாராவது பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. நீங்க சிரஞ்சீவி பண்ணாரா? என்டி ராமாராவ் பண்ணாரா? எம்ஜிஆர் பண்ணாரா? சொல்லுங்க. நீங்க சந்திரபாபு நாயுடு பண்ணிட்டு இருக்காரா? கூவத்தூர் மாதிரி பண்றாரா விஜய்? அப்ப நான் கேட்கிறேன், விஜய் பண்றது ஒரு ஆபத்தான அரசியல். இப்படி ஓவரா ஹைப்ப கொடுக்குறாரு. இப்பயே நான் சொல்றேன், இன்னைக்கு நடந்தது ஆலோசனை கூட்டம். நீங்க Facebookல போய் பாருங்க, ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், நியூஸ்ல போய் பாருங்க. பல்லாயிரம் பேர் லைக் பண்ணி பார்த்திருக்கேன். அதை பல கோடி பேர் பார்த்திருக்கேன், பல லட்சம் பேர் பார்த்திருக்கேன். இவன் பிள்ளை என்ன மனநிலைக்கு வர்றான்? 2K கிட்ஸ், ஜென்சி, 90s கிட்ஸ் என்ன மனநிலைக்கு வராங்கன்னு கேளுங்க. மெஜாரிட்டி 90%.
விஜய் தான்டா சிஎம். இன்னும் 3 நாள் தான்டா இருக்கு ரிசல்ட்டுக்கு. 3 நாள் நம்ம தளபதி சிஎம் ஆறான்ற மனநிலைக்கு வந்துட்டான். 4ஆம் தேதி முடிவு என்பது உன் கையில இல்ல, என் கையில இல்ல, மக்கள் கையில இருக்குது. மக்கள் தீர்ப்பது. யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஸ்டாலின் ஆகலாம், எடப்பாடி ஆகலாம், எவன் வேணாலும் ஆகலாம், நீ கூட ஆகலாம். ஆனா ரிசல்ட் உனக்கு எதிரா வந்ததுன்னா, சப்போஸ் அதான் நடக்க போகுது 90%. நீயே தோத்து போயிட்ட 2 தொகுதியிலையும். உன் கட்சிக்காரன் ஃபுல்லா அடி படுதோல்வியை தாவேக்கா தழுவுதுன்னா, இந்த 90s கிட்ஸோட மணல்ல என்ன ஆகும், 2K கிட்ஸ் மணல்ல என்ன ஆகும், ஜென்சி கிட்ஸ் 90s கிட்ஸ் மணல்ல என்ன ஆகும்? என்னது நம்ம தளபதி சிஎம் ஆலையா? யோசிச்சு பாருங்க தோழர். என்னது ஜெயிக்கலையா தாவேக்கா, ஆட்சி அமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சூசைட் மருந்து குடிச்சிட்டான், தூக்குல தொங்கிட்டான், கத்தி எடுத்து குத்தி செத்து போயிட்டான், கலவரம் பண்ணிட்டான், ஓட்டு பூத்த போய் அடிச்சு நொறுக்கிட்டான், கவுண்டிங் சென்டர் போய் அடிச்சிட்டான், இவிஎம் மிஷினை போட்டு அடிச்சு நொறுக்குறான், கலவரம் பண்றான், ரோட்ல இறங்கி தீய பத்த வைக்கிறான். திமுகவும் பாஜகவும் RSS தாண்டா, அதிமுக தாண்டா நம்ம தளபதியை ஜெயிக்க விடாம வச்சிருச்சு. எலெக்ஷன் கமிஷன் சரியில்லடா, அந்த நாட்டுல எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜென்சி இளைஞர் ரோட்டுக்கு திரண்டு கலவரம் பண்றேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க நடந்திருக்கா இல்லையா? நீங்க மத்த நாடுகள்ல நேபாள் நடந்ததுக்கு பங்களாதேஷ் எது சொல்றாரு செங்கோட்டையன்? எதுக்கு ஸ்ரீலங்கா பத்தி ஏன் பேசுறாரு செங்கோட்டையன்? ஆதவர்ஜனம் ஏன் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? அப்ப என்ன சொல்ல வரேன் ஆதவர்ஜனா செங்கோட்டையனும்? எது நடந்தாலும் இறங்குங்கடா ரோட்ல, கலவரம் பண்ணுவோம்டான்றாங்க. அதான் அர்த்தம். சோ ஓபனா நான் கேட்கறேன் உங்ககிட்ட. இது நடக்குது. கரூர் மேட்டர் என்ன பண்ணாங்க? முதலமைச்சர் தலையை வெட்டுவேன், துணை முதலமைச்சர் தலையை வெட்டுவேன் பேசுறீங்க. அதே மாதிரி நாங்க வெட்டுவோம், குத்துவோம், கலவரம் பண்ணுவோம், எரிப்போம், மறியல் பண்ணுவோம், எல்லா அராஜகம் ரவுடிசம் நாங்க பண்ணுவோம். எங்க தளபதி சிஎம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இது நடக்கும் தோழர். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது விளையாட்டுத்தனமா நம்ம பேசல, நடக்க போறத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. தளபதி சிஎம், தளபதி சிஎம், தளபதி சிஎம்னு. நாளைக்கு இது நடக்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இன்னைக்கு தமிழ்நாடு குழந்தைகள் கமிஷன் இருக்குல்ல, அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க, 18 வயசு 16 வயசு டீனேஜ் குழந்தைகளை பாத்துக்கோங்க, ஜென்ஜி 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் பாத்துக்கோங்க அறிக்கை விட்டுருக்காங்க. டிஜிபி உத்தரவு போட்டிருக்காரு, தமிழ்நாடு டிஜிபி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்ப நான் தான் சொல்றேன் இல்ல, இவங்க வேற மாதிரி கலவரம் பண்ண பிளான் பண்றாங்க. தமிழ்நாடு மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாடு அரசு விழித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா மே 4 ரத்த ஆறு ஓடும், கருப்பு நாளாகும், ரத்த நாளாகும். மே 4 ஒரு ஹாரிபிள் ட்ரெஜடிக்கான ஒரு நாளா மாறப்போகுது. அதான் நடக்க போகுது. நான் எச்சரிக்கை விடுறேன். ஓகேங்களா? நன்றி. நன்றி.